வணக்கம். நாம் ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கினா என்னென்ன செக் பண்ணணும், அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. காம்போ ட்ரெஸ் 2 ட்ரெஸ் இருக்குது. இதில் ஒன்று பிங்க் கலர், இன்னொன்று நேவி ப்ளூ கலர். அந்த நேவி ப்ளூ தான் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. வாங்கின உடனே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். பேக் நெக்கு ஃபுல் க்ளோஸ்டாக இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கு இப்போ நான் காமிக்கிற இடம்லாம் பாருங்கள், சின்னதாக தான் இருக்குது, ஆனால் லூஸாக இருக்குது. ஃபிட்டிங் கரெக்டாக இல்லை. நெக்கு வந்துட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இல்லை. அது எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கினாலே என்னென்னலாம் செக் பண்ணணுன்றதே தெரிஞ்சுக்கோங்க. கைப்பகுதி அதில் ஜாயின் பண்ணியே இருக்குது. அது ஸ்டிச்சிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 2 தையல் இருக்குது இதில், அதனால் அது ஓகே. அடுத்ததாக சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, கையிலேருந்து கீழே வரைக்கும், அது பார்த்தோம்னா ஓவர்லாக் இந்த ட்ரெஸ்ஸில் போடவே இல்லை. ஓவர்லாக் ரெகுலராக எப்பயுமே போட்டிருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸில் போட்டு இல்லை. அப்போ இதில் ஓவர்லாக் நம்ம கடையில் கொடுத்து போடுறதுனா போடலாம், அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்கிற மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யலாம். சரி, இது என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி வந்துட்டு கிரேப் துணி, அதனால் நூலாக பிரிஞ்சு வந்துடும். அடுத்ததாக டிசைன் பார்த்தீங்கன்னா 3 லேயர் டிசைன் சொல்லுவாங்க இல்லைங்களா, மேலேருந்து கீழே கவுனுக்கு வந்துட்டு இடுப்புலேருந்து 3 பார்ட்டாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஃப்ரண்ட் சைடில் எல்லாமே ஓவர்லாக் போட்டே இருக்குது. பேக் சைடில் பார்த்தோம்னா உள்ள துணி கொடுத்துருக்கிற இடத்துல ஓவர்லாக் ஒன்று போட்டிருக்கு, கீழே இருக்கிறதுல போட்டிருக்கு, மீதி இருக்க மேலே இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஓவர்லாக் போடவே இல்லை. இது நாம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது? ஓவர்லாக் கடையில் கொடுத்தாலும் அது செட் ஆகாது. இது ஓவர்லாக் போடாமல் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் பிங்க் கலரில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி துணி பிரிஞ்சு வந்துடும். ஓவர்லாக் இல்லாததுனால அது எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். நூலாக பிரிஞ்சு வரக்கூடிய கிளாத்துன்றதுனால இது பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பிரிஞ்சு இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு காமிச்ச ட்ரெஸ்ஸு, அது என்ன பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது நெக் ஆல்ட்ரேஷன். கழுத்து பகுதியை தான் கொஞ்சம் ஃபிட்டிங்காக வைக்க போகிறோம். இப்போ பேக் நெக்கு ஏற்கனவே க்ளோஸ்டாக இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் மடித்து தைக்கிறதுக்கு. நார்மலாக கழுத்து பெருசாக இருக்குனாக்கா ஷோல்டரோடு சேர்த்து இந்தாண்ட ஆஃப் அந்தாண்ட ஆஃப்ன்ட்டு 1 இன்ச் அளவுக்கு மடித்து தைப்பாங்க. அப்படி தைக்காமல் ஃப்ரண்ட் சைட்லேயே ஆஃப் இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஷோல்டர் தையல் வருது இல்லைங்களா, அந்த தையலுக்கு மேலேயே நம்ம கரெக்டாக தையல் போட்டுட்டு வந்தோம்னா நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணதே தெரியாத மாதிரி இருக்கும். அடுத்ததாக கவனிக்க வேண்டியது, கை ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா ஷோல்டரில், அந்த இடத்துல ஷார்ப்பாக வந்து முடியணும் அந்த கிளாத்து. அங்கே தைக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் ஆஃப் 1 இன்ச் இருக்கணும். முடிக்கிற இடத்துல லாஸ்ட்டாக 0வில் வந்து தான் நிற்கணும், ஷார்ப்பாக வந்து நிற்கணும். ஃப்ரண்ட்டில் சுருக்கம் இருந்துச்சுன்னா அது டிசைனாகவே இருக்கும். இது அடுத்த பகுதி. அடுத்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டரில் இருக்கக்கூடிய தையல் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கையால் தடவி பார்த்து தான் தைக்க வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக பார்த்தோம்னா கையால் எந்த இடம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக கரெக்டாக தையல் போட்டுட்டு வாங்க, கரெக்டாக தைக்க முடியும் நம்மளையும். அப்படி ஒரு வேளை தைக்க முடியலன்னா திருப்பிட்டு, இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறமா திருப்பிட்டு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த தையலுக்கு நேராக. இப்போ அடுத்ததாக ஷோல்டர் எல்லாமே முடிஞ்சுது, கழுத்து எல்லாம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ நாம் பார்க்க போகிறது, இந்த 3 லேயர் இருக்க இடத்துல நூல் ஓவர்லாக் இல்லாமல் இருக்குது, நூலாக பிரிஞ்சு வந்துடும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஓவர்லாக் போட்டோம்னா டிசைன் மாறிடும். அதாவது மேலே இருக்க துணி கீழே இருக்க துணின்னு ஏதாவது ஒன்று சேர்த்து ஓவர்லாக் போட்டுட்டாங்கன்னா, சப்போஸ் துணி சின்னதாக தான் விட்டுருப்பாங்க, அது அந்த மாதிரி போட்டாங்கன்னா டிசைன் மாறிடும். அதுக்காக இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணலாம். நூல் இதை மாதிரி கம் அப்ளை பண்ணோம்னா நூல் பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். இதுவே கூட பாருங்கள், இந்த கம் வந்துட்டு நார்மலாக ஸ்டோன்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஃபெவிக்ரில், அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். கம் வந்துட்டு நேராக மேல் பக்கம் இருக்க மாதிரி பிடிச்சிக்கிட்டு வச்சோம்னா லேட் ஆகும் கம் நமக்கு வர்றதுக்கு. அதுவே இப்போ நான் திருப்பி பிடிச்சிருக்கேன் பாருங்கள், டவுன் சைடு கீழ் சைடாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக எடுத்து நம்ம சீக்கிரமாக பண்ணிட்டு போயிடலாம். கையாலவே பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப ஈஸியாக முடியும். டாட்டாக நான் துணி மேலேயும் வச்சியும் செய்வேன், அந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுடணும். காய விட்டதுக்கப்புறமா அயன் பண்ணணும். அப்போ தான் இந்த கம் அப்ளை பண்ணியிருக்கிறது நம்ம துவைக்கும் பொழுது கூட பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னு வைங்களேன், தண்ணியில் போட்டு துவைக்கும் பொழுது ஊற வச்சுட்டோ இல்லை துவைச்சி அலசி காயப்படும் போது அவ்வளோ நேரம் ஈரமாக இருக்கும்போது என்ன ஆகும், கம் எல்லாம் உறிஞ்சி வந்துடும். அப்புறம் திருப்பி நூல் பிரிய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா 24 ஹவர்ஸ் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணணும். அடுத்ததாக இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அதுவே சைடில் இருக்குது இல்லைங்களா தையல், கையிலேருந்து கீழே வரைக்கும் வரும் இல்லைங்களா, அதில் நான் இடுப்பு பகுதியிலேருந்து கீழே வரக்கூடிய இடம் மட்டும்தான் கம் அப்ளை பண்ணுறேன். மேலே லைனிங் கிளாத் வந்துட்டு பனியன் கிளாத்தில் இருக்குது, அது நூல் பிரிஞ்சு வராது. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இந்த இடம் மட்டும் பண்ணுறேன், கம் அப்ளை பண்ணுறேன். இது நம்ம கடையில் கொடுத்து ஓவர்லாக் பண்ணுறதுனா பண்ணி வாங்கிக்கலாம்.
பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு மட்டும் போகணுமா, நான் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிடலாம், எப்படி ஆல்டர் பண்ணலாம் அப்படின்றத ஐடியாவில் தான் நான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே கம் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதே தான் ஆஸ் யூஷுவல் 24 மணி நேரம் காய விட்டுட்டு அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது மேலே ஏதாவது காட்டன் துணி போட்டுட்டு அயன் பண்ணுங்கள். இப்போ ஏன் திருப்பி இந்த சைடில் செய்கிறேன்னு கேட்குறீங்களா? ஒரு சைடில் துணி கொஞ்சம் நீட்டாக இருக்குது, ஒரு சைடில் குட்டியாக இருக்குது. அந்த குட்டியாக இருக்க துணி நூல் பிரிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக தான் செய்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து செஞ்சோம்னா நமக்கு துணி வந்துட்டு லைஃப் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரியா இன்னொரு சைடு இருக்குது இல்லைங்களா, ஒரு சைடு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் 3 லேயரில் ஒரு இடத்துல கம் அப்ளை பண்ணோம்னா இப்போ பேக் சைடில் இருக்கும் இல்லையா, அதுக்கும் இதே மாதிரியே கம் அப்ளை பண்ணிடலாம். அடுத்ததான் ஒரு சைடு ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல கம் அப்ளை பண்ணியிருக்கோம்னா இன்னொரு சைடில் அதே மாதிரி கம் அப்ளை பண்ணலாம். ஆனால் இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஓவர்லாக் போடாமல் கம் அப்ளை பண்ணாமல் சைடு ஜாயின் பண்ணியிருக்க இடம் நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தையல் மிஷின் இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது ஜிக்ஸாக் தையல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது ஓவர்லாக் மாதிரியே இருக்கும், நூல் பிரிஞ்சு வராது. இப்போ பொறுமையாக காமிக்கிறேன் பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய ஃபூட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபூட்டை லைட்டாக தூக்கி தூக்கி இறக்கிட்டே இருக்கணும் ரைட் சைடு கையால். லெஃப்ட் சைடு கையில் வந்துட்டு ஆள்காட்டி விரலும் நடு விரலையும் வி ஷேப்க்கு விரித்து வச்சிங்கன்னா அந்த கேப்பில் தான் நம்ம துணி தைக்கிற ஒரு இடத்த பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் நமக்கு கரெக்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக நீங்கள் அதை ஃபூட்டை தூக்கி தூக்கி இறக்கும் பொழுது துணியை நவுத்திக்கிட்டே வாங்க. மேலே கீழேன்னு இழுத்து இழுத்து நவுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த தையல் வரும். இந்த மாதிரி தையல் போடுறதுனால அந்த நூல் எல்லாமே பிரிஞ்சு வராமலும் இருக்கும். இப்போ இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாமே நான் பண்ணுறேன் இல்லைங்களா, இது புது ட்ரெஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே. இந்த ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்கின உடனே இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சொல்கிறேன். இதுவே ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து திரும்ப நான் இந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு இதோட நம்ம பண்ண ஆல்ட்ரேஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ சைடில் கீழே இருக்கக்கூடிய துணியெல்லாம் முடிச்சாச்சு. சைடில் கையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஓவர்லாக் இல்லை இல்லையா, அந்த இடத்துக்கும் நான் மிஷின் தையலே போட்டுக்கிறேன். கம் அப்ளை பண்ணுறதுனா மிஷினே உங்கள் வீட்டில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கம் அப்ளை பண்ணி கூட இதை நீங்கள் அப்படியே முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கை ஊசியால் எம்மிங் மாதிரி ஃபுல்லாக அப்படியே தச்சிட்டு போனாலும் இது வந்துட்டு நூல் பிரிஞ்சு வராமல் செய்ய முடியும். நூல் பிரிஞ்சு வராமல் செய்யறதுக்கு இன்னும் ஒரு சின்ன ஆப்ஷன், லைனிங் கிளாத் இருக்குன்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய துணியாக இருந்துச்சுன்னா வத்தி இருக்குது இல்லைங்களா, அதை ஏற்றிட்டு அந்த இடத்துல நூல் மேலே அப்படியே லைட்டாக தையலுக்கு மேலே இருக்க துணியில் வச்சுட்டே போனீங்கன்னா அது பொசுங்கிடும், நூல் பிரிஞ்சு வராது. விளக்கு இருந்ததுன்னா அதில் கூட லைட்டாக அப்படியே காமிச்சிட்டு போனோம்னா ஒட்டிக்கும். அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ அதுக்கு அடுத்ததாக ஆல்ட்ரேஷன் என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு பகுதியிலையும் ஓவர்லாக் போட்டு இல்லை, மேல் பார்ட்டும் கீழே இடுப்பு துணியும் சேர்த்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஓவர்லாக் போட்டு இல்லை, அந்த இடத்துலையும் நான் இதே மாதிரி மிஷின்லே தான் ஜிக்ஸாக் தையலாக போட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஓவர்லாக் கடையில் கொடுத்து வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை, அது உங்களோட விருப்பம். நான் எல்லாமே இந்த வீடியோவில் இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஆல்ட்ரேஷன் எல்லாத்தையும் நானே செய்யணுன்னுட்டு செஞ்சிட்ருக்கேன். இப்போ இது தைக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். மேலே பின்னாடி திருப்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எங்கேயுமே ஃப்ரண்ட்டோட துணி சேர்ந்துடாமல் பார்த்து கரெக்டாக தைக்கணும். அதுதான் இதில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பராக தைச்சி முடிச்சாச்சு. இதே மாதிரி அந்த சைட்லேயும் தைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கையில் ஜாயின் பண்ணியிருக்க இடம் 2 பக்கம் இருக்குது இல்லைங்களா சைடு, அதில் ஒரு பக்கம் ஏற்கனவே தைச்சோம், இப்போ இது 2வது பக்கம் தைக்கிறோம். இப்போ அதே மாதிரி இடுப்பு பகுதியில் ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு தைச்சிருந்தோம்னா இப்போ பேக் சைடு தைக்க போகிறோம். அந்த மெத்தடு தாங்க. இப்போ கீழே நான் போகவே இல்லை பார்த்தீங்களா, தையல் அடிச்சுட்டு போகும்பொழுது அந்த லைனிங் கிளாத்தில், ஏன் லைனிங் கிளாத்து துணி பிரிஞ்சு வராது, அதனால் நான் அந்த மாதிரி போகலை. பிரிஞ்சு வரக்கூடிய இடம் எது எதுன்னு தோணுதோ அதுக்கு மட்டும்தான் நான் தையல் அடிக்கிறதோ கம் அப்ளை பண்ணுறதோ செஞ்சிட்ருக்கேன். ஏன் எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸில் நான் என்னென்னலாம் ஆல்ட்ரேஷன் செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. கம் அப்ளை பண்ணி 24 மணி நேரம் காய வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி துண்டு இல்லைனா கைலி ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு அயன் பாக்ஸால் அயன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த துணி ரொம்பவே மெலுசாக இருக்கிறதுனால டக்குன்னு அயன் பாக்ஸோட ஒட்டிக்கிட்டு கிழிஞ்சிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பொசுங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் காட்டன் கிளாத்து. இது என்னன்னு கேட்குறீங்களா, இந்த ட்ரெஸ்ஸோட வந்த பெல்ட்டு. இதில் என்ன ஆல்ட்ரேஷன் இருக்குதுன்னு கேட்குறீங்களா, இருக்கே, இதில் இருக்குது பார்த்தீங்களா நூல் இடுப்பில் கட்டுறதுக்கு, அது வந்துட்டு நூலாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. அது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஃப்யூஸ் பண்ணிட்டோம்னா, தீ வச்சுட்டு ஃப்யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த நூல் எல்லாம் வந்துட்டு ஒட்டிக்கிச்சினாலே அதுக்கப்புறம் நமக்கு பிரிஞ்சு வரவே வராது. ஜஸ்ட் இது சும்மா கொஞ்சோண்டு தான்றதுனால நான் வத்தி குச்சியிலே அப்படியே காமிச்சு முடிச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாமே பாருங்கள், நீங்கள் கையில் எடுத்து பார்த்தா கூட நூல் பிரிஞ்சு வரவே வராது. இது சேஃபாக இருக்கும், இதுவும் லைஃப் லாங் உழைக்கும்.
அடுத்ததாக பெல்ட்டு பார்த்திங்கன்னா மடித்து நமக்கு வந்ததே பார்த்திங்கன்னா அடையாளம் அப்படியே விழுந்திருக்கு. நாமளும் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது மடித்தே வச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்துட்டு உடஞ்சிடும். அப்படி உடையாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சுருக்கு போட்டு ஹேங்கரில் எங்கேயாவது மாட்டி வச்சிட்டோம்னா அது பாட்டுன்னு வருஷம் ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம அதை எப்பயுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? உங்களுக்கு யூஸ் இருக்குனாக்கா எனக்கு ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டில் எஸ்னாவது ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இல்லைனா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நான் பிங்க் கலர் காமிச்சிருக்கேன், பிரிஞ்சு போனது கிளாத்தாக. இது வந்துட்டு பிரிக்காமல் புதுசாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த 2 ட்ரெஸ்ஸுமே நான் ஒரு 6 மாதம் இல்லைனா 1 வருஷம் கழித்து திருப்பி உங்களுக்கு நான் ரிவ்யூ வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எந்தளவுக்கு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், எந்தளவுக்கு அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக நம்மளோட வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் அதெல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நம்ம வீடியோவெலாம் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். Okay, thank you.